ஹல்லேலூயா, குட் மார்னிங். மற்றொரு மகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்காக நாம் எல்லோரும் அனுதினமும் இந்த தியானத்திலே நாம் கூடுகின்றோம். அதற்காக தேவன் தந்த வாய்ப்புக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி வாருங்கள் ஜெபத்தோடே கூட இந்த தியானத்திற்குள் நாம் செல்லலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அவசியம் அப்பா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுகிறதற்கும் உம்முடைய சாட்சிகளாய் வாழ்கிறதற்கும் உம்முடைய கிருபைக்குள்ளாக நடக்கிறதற்கும் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக பலப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தினதோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்பட வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அப்படித்தானே? சரி, உங்களில் எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறீர்கள், முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்கள்? உலக பிரகாரமாக வாழ்வது, மாம்சத்தின்படி வாழ்வது, சரீர பிரகாரமாக வாழ்வது என்று சில பழக்க வழக்கம். அதாவது உலகத்தில் எல்லாரும் எப்படி வாழ்றாங்க, அது உலக பிரகாரமான வாழ்க்கை. நம் சரீரம் சொல்லுவதை நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் சரீரத்தை திருப்திப்படுத்த முயற்சிப்பது சரீர பிரகாரமான வாழ்க்கை. ஆனால் ஆவிக்குரிய வகையில் இருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், நாம் பக்தி என்று சொல்லுகிறோம் அல்லவா, தேவ பக்திக்குள் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ பக்தி உடையவர்களாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டும் என்றால் நமக்கு குறைந்தபட்சம் சில நியமங்கள் உண்டு. நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானால் வரப்போகிற 7 நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையாயிருக்கிற, அத்தியாவசியமாயிருக்கிற விஷயங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் தாங்க. எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லணுங்கிறீங்களா, இல்ல அன்றன்றைக்கு அதை சொல்லிட்டு போக சொல்றீங்களா? எல்லாவற்றையும் ஒரே நாள்ல வேண்டாம். கவனிங்க, இன்றைய நாளிலே தேவனுடைய பக்திக்குள்ளாக இருக்கிறோம் என்கிறதற்கு, நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதற்கு இருக்கிற அடையாளங்களில் முதலாவது என்னவென்று நான் சொல்லட்டுமா? நம்முடைய ஜெப வாழ்க்கைதான். நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய ஜெபம் என்பது தேவ சித்தத்தின்படியானதா இருக்கா? நீங்கள் ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிறதை பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜெபத்தை இது சில வார்த்தைகளோடு கூட முடித்துக் கொள்ளுகிறீர்களா, அல்லது உங்கள் ஜெபத்தையே ஆதாரமாக, ஜெபத்தையே உங்கள் ஆகாரமாக, ஜெபத்தையே உங்கள் சிந்தையாக, ஆசையாக, தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருப்பதுதான் முக்கியம் என்கின்ற அந்த உண்மையோடு கூட நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? நமக்கு நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை எந்த மனுஷனை பார்த்தும் நாம கற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. ஆனால் மனிதனாக வந்து நமக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, பிதாவினுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து, பரிபூரணமாக ஒரு மனுஷனாக எல்லா சோதனைகளையும் ஜெயித்து நமக்கு முன்மாதிரியாய் இருந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றவரா என்று கேட்டால் கட்டாயமா அவருடைய ஜெப வாழ்க்கை தான் ஒரு பெரிய ஹைலைட் பைபிள்ல, இல்லையாங்க? பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35வது வசனத்தில், அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். கவனிங்க, அதிகாலையில் எழுந்து அவர் ஜெபம் பண்ணினார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கின்றவர்கள் பிதாவோடு ஐக்கியப்பட வேண்டும், தேவனோடு கூட இடைபட வேண்டும், சம்பாஷிக்க வேண்டும் என்ற ஆசையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஜெப வாழ்க்கை அற்ற கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் செத்து போனவர்கள். ஜெபம் சுவாசத்தை போன்றது. சுவாசம் இல்லைன்னா மனிதனுடைய நிலை என்ன? தேவனோடு கூட எப்பொழுதும் எல்லா பொழுதிலும் ஐக்கியத்தோடு இருப்பது என்பது ஜெப வாழ்க்கைக்கான ஆதாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே எழுந்து
இன்னும் இருட்டோடே கூட அவர் புறப்பட்டு, நீங்க அதிகாலையில் எழுறீங்களாங்க? நம்மள நிறைய பேர் விடியற்காலை எழுவதே ஒரு அரிதான காரியம். சிலர் எழுந்துருவாங்கங்க. இப்ப கூட அதாவது பெரிய பெரிய சிட்டிஸ்ல, நான் மும்பையில் இருந்தப்போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து புறப்பட்டு ரெடி ஆகிறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, டெய்லி இப்படி தாங்க. என்னது டெய்லி 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவீங்களா? ஆமாங்க, என்னுடைய வேலை ஸ்தலம் ரொம்ப தூரத்தில் இருக்கு. நான் இப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்தாலே தவிர அந்த மெட்ரோவை பிடிச்சு என்னுடைய டியூட்டிக்கு போய் சேரும்போது ஆல்மோஸ்ட் 9 மணி ஆயிடும்னாரு. ஸோ பிரயாணம் பண்ணுறதுக்கு, வியாபாரங்களை செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்திற்கான பணிகளை செய்வதற்கு அதிகாலமே எழுந்துடுறாங்க. விவசாயிகள் கூட அதிகாலமே எழுந்துருவாங்க. ஆனா கவனிங்க, ஜெபம் செய்கிறதற்காக, இந்த வாழ்வாதாரத்திற்கான வியாபாரங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம், அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனோடு கூட ஐக்கியப்படுவது அதைவிட அவசியம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோமா? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்றால் முதலாவது நேரத்தை ஆண்டவருக்கு தான் தருவீங்க. அதிகாலை எவ்வளவு சீக்கிரம் எழ முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் எழுந்து தேவனோடு கூட பேசணும். வேற எந்த வேலையிலையும் முதல்ல மனசு வைக்க கூடாது. ஜெப வாழ்க்கை அவ்வளவு முக்கியங்க. ஏதோ சின்ன சின்ன வார்த்தைகளால ஜெபம் பண்றது அல்லது பழக்கத்தின்படி ஜெபிக்கிறது அது இல்லைங்க. ஜெபம் என்பது தேவனோடு கூட சம்பாஷிப்பது. அதாவது தேவனுடைய சந்நிதியில உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அவர் அருளுகிற பதிலுக்காக காத்திருக்கணும். அது ஒரு சம்பாஷணை, 1 to 1, முகமுகமாக தேவனோடே கூட ஐக்கியப்படுவது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்குள் சேர்ந்து கதவை சாத்திக் கொண்டு அந்த ரங்கத்திலிருந்து உன் தேவனிடத்தில் நீ ஜெபிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் புறப்பட்டு வனாந்தரத்திற்கு போகிறதற்கு அல்லது சீஷோருக்கோ அல்லது அந்த மாதிரி வயல்வெளிக்கோ போறது முடியாது என்பதனால அட்லீஸ்ட் நீங்க தேவனோடு கூட அட்டாச் ஆகிறதுக்கும், உலகத்திலிருந்து டிட்டாச் ஆகிறதுக்கும், தேவனிடத்துல நெருங்குகிறதற்குமான ஆவலோடு இருக்கீங்களா? இப்ப தேவனோடு கூட தனிமையிலே நீங்கள் நேரத்தை செலவிடுறீங்களா? அறை கதவுக்குள்ளே சென்று தனிமையிலே ஆண்டவரோடு கூட தனிமையில அமர்ந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற அந்த வாழ்க்கையுடையவர்களா இருந்தால், நம்ம பசி எடுக்கும் போது ஆகாரத்துக்காக, தாகம் எடுக்கும் போது தண்ணீருக்காக ஓடுகிறோம் அல்லவா? அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை குறித்ததான சிந்தை, ஆவிக்குரிய பிரகாரமான தாகத்தோடு ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்கிற ஆவல், ஆண்டவர் முகத்தை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், என்னுடைய பாரங்கள் எல்லாம் அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்க வேண்டும், அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நபர் உண்மையாகவே தேவனோடு கூட ஐக்கியத்திலே இருக்கிற பொழுதுதான் அவன் பக்தியிலே விருத்தி அடைகிறான் என்று அர்த்தம். அதை விட்டுட்டு காலை எழுந்ததிலிருந்து என்னத்தை புசிக்கிறது, என்னத்தை குடிக்கிறது, என்னத்தை உடுத்துறதுன்னு எல்லாரும் மாதிரியும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, எதை இன்னைக்கு சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், என்னெல்லாம் இன்னைக்கு செய்யலாம், சந்தோஷப்படலாம் அப்படின்னு உலக பிரகாரமான காரியங்களே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் ஆவிக்குரிய பிரகாரமானவர்கள் அல்ல, சரீர பிரகாரமானவர்கள் தான் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கலாம். இன்னைக்கு கூட நாம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பிடும்போது ஜெபிக்கிறோம், வெளியே போகும்போது ஜெபிக்கிறோம், எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்கணும்னு ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறோம். அதெல்லாம் வேற விஷயங்க. ஆனால் தேவனோடு கூட ஐக்கியப்படுதல், அதாவது நாம் ஆண்டவராக இயேசுவை கவனிக்கும் போது அவருடைய ஜெப வாழ்க்கை என்பது அநேக நேரம் ஜெபத்திலேயே கழித்துக் கொண்டிருந்திருக்கிறார். எல்லா ரெஃபரன்ஸையும் அனுதின தியானத்தில் நம்ம சொல்லி முடிக்க முடியாது. ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையை மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல நீங்க வாசிச்சு பாருங்க. வழக்கத்தின்படி கெத்சமனே தோட்டத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணுவார். சில நேரங்களில் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போன ஆண்டவரோ ஒலிவ மலைக்கு போய் அங்கே ஜெபிப்பார். இப்படிப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கிற போது பிதாவானவரோடு ஐக்கியப்பட வேண்டும், பரலோகத்தோடு கூட சம்பந்தப்பட வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை உடையவர்கள் என்பதை உணர முடியும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இவ்வளவு நாளா தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் சரீர பிரகாரமான காரியங்களையே யோசனையோடு இருக்கீங்களா? சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையே நினைச்சு ஓடுறீங்களா? சரீர பிரகாரமான மனசோடைய
உங்கள் யோசனை எல்லாம் இருக்கா? உங்கள் ஜெபத்துல கூட இந்த வாழ்நாள் மட்டும் என்ன தேவையோ அதுக்காக நீங்க ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளருகிற போது தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு விரும்புவோம். தேவனோடு பேச வேண்டும் என்று, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் நமக்குள்ள வரும். அது மாத்திரம் இல்லைங்க, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற போது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் போராட வேண்டி இருக்கு இல்லையா? ஏனென்றால் இந்த உலகம் நம்மை கவர்ந்து இழுத்துக்கொண்டே இருக்கும். நம்முடைய சரீரம் கூட நம்மை இழுத்துக்கொண்டே இருக்கும். இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானும் நம்மை ஒரு பக்கம் சோதிச்சுக்கிட்டே இருப்பான். இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நமக்கு ஜெப வாழ்க்கை அவசியம். ஜெபத்தோடு தான் நாம் போராடணும். ஏன்னா நம்முடைய போராட்டம் என்பது சரீரத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலத்தின் அதிபதிகளோடு அசுத்தாவின் கூட்டத்தோடும் போராடுகிறோம் என்பதனால் கவனிக்கணும். சரீர பிரகாரமான பழக்க வழக்கங்களை, காரியங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஜெபம் என்கிற ஆயுதம் அவசியம். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும்போது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் மாம்சத்திலிருந்த நாட்களிலே தம் சரீரத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால், அதாவது உலகத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால் ஜெபம் அவசியம். எப்படிப்பட்ட ஜெபம்? மகா சத்தத்தோடும் கண்ணீரோடும் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவமே இல்லாத ஆண்டவருக்கே ஜெபம் அவ்வளவு அவசியம் என்றால், பாவிகளாகிய நாம் நம்முடைய இந்த சரீர இச்சைகளை ஜெயிக்கிறதற்கு, மாம்ச பிரகாரமானவர்களை ஜெயிக்கிறதற்கு பற்றுதலோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிற, வேண்டுதல் செய்கிற ஜெப வாழ்க்கை அவசியம். உண்மையாகவே நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய கண்கள் கலங்குகின்றனவா? அநேக இருதயங்கள் வறண்டு போயிருக்குங்க. இந்த வறண்டு போன இருதயங்களிலிருந்து செய்யப்படுகிற ஜெபமும் வறண்டு போனதா தான் இருக்கும், கண்களும் வறண்டுதான் இருக்கும். நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறவர்கள், இருதயம் உடைகிற போது, அது நொறுங்குகிற போது கண்ணீர் கட்டாயம் வந்தே தீரும். நம்முடைய ஆண்டவர் கண்ணீரோடே கூட ஜெபித்தார். எத்தனையோ இடங்களிலே வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் கண்ணீர் விட்டார் என்பதை. அவர் மலையிலே அமர்ந்து அழுது, அதாவது தமக்காக அல்ல, நமக்காக அவர் தியாகங்களை செய்து இந்த உலகத்தை ஜெயித்து எனக்கும் உனக்கு முன்மாதிரியாக இருக்கிறதற்காக பாவமில்லாத ஆண்டவரே அவ்வளவு ஜெபித்தார். உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? 3 வேளை சாப்பிடுறமே அந்த மாதிரியாவது ஜெபிக்கிறீங்களா? 3:15 நிமிஷங்கள் ஜெபிக்கிறீங்களா? அல்லது 3:10 நிமிஷங்கள் ஜெபிக்கிறீங்களா? அது போதாதுங்க. 3 முறை தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பான். அது அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கும்போது இடைவிடாத ஜெபம் நமக்குள்ளே இருக்கும். என் யோசனை எல்லாமே ஜெபமாக இருக்கிறது என்றார் ஒரு தேவதாசன். ஆமாங்க, நீங்கள் ஜெபத்தோடு கூட உங்கள் தினசரி காரியங்களை ஆரம்பிச்ச அந்த நாள் முழுக்க நீங்கள் ஜெப ஆவியை கொண்டிருப்பீர்கள் என்பதனாலே எல்லா விஷயங்களிலுமே நீங்க ஜெபத்தோடு கூட தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறதற்கு, ஆவிக்குரிய பிரகாரமாய் முன்னேறுகிறதற்கு, பிசாசானவனை ஜெயிக்கிறதற்கு, சரீர இச்சைகளை ஜெயிக்கிறதற்கு, இந்த உலக ஆசைகளை மேற்கொள்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாயிருந்தால் முதலாவது உங்கள் வாழ்க்கையில இருப்பது என்ன? ஜெபம்தான். அடுத்த விஷயத்தை தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே அனுதின தியானத்திலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். எனவே வரப்போகிற 7 நாட்களும் அனுதின தியானத்தை தவறாமல் எப்படியாவது பாருங்கள். இந்த 7 குணங்கள் அல்லது 7 அடையாளங்கள் நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதித்துக் கொண்டு
அவைகளை கொண்டவர்களாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை அருளும்படி அவருடைய சன்னதியிலே ஆயத்தமாக வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டே, நாங்கள் பக்திமான்கள், வேதத்தை வாசிக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டே, இன்னும் உலகத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் சரீர பிரகாரமாய் நடந்து கொள்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம் என்றார். தேவவசனம் என்ற பாலை நாங்கள் குடிக்கிறவர்களாய், உம்முடைய வார்த்தைகளை அனுதினமும் ஆகாரமாய் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால், ஆவிக்குரிய பிரகாரமாய் நாங்கள் பலப்படுகிறதற்கும் விசுவாச வீரர்களாய் ஆயத்தமாவதற்கும், இந்த உலக பிரகாரமானவர்களாய் அல்லாமல் தேவ சித்தத்தின் அடிப்படையிலே வாழ்கிறவர்களாய் இருப்பதற்கு இந்த அனுதின தியானத்தை காண்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை லைவ் சாட்டில் உங்கள் பெயர் விவரங்களோடு டைப் செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் தேவ வார்த்தையை கேட்ட பிறகு நீங்கள் லைக் பட்டனை அழுத்துவதையும் பிறருக்கு ஷேர் செய்வதையும் மறந்து விடாதீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய டிவி ஊழியங்கள் மற்றும் சோசியல் மீடியா ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் துணையாயிருப்பதாக.